பிரச்சனை. எடுத்து அவன் கற்ற கல்வி, அவன எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே இல்லாத வேலைக்கு சேர்ந்தது ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வேணும்னா எந்த முதலாளியும் தர மாட்டாங்க, அரசாங்கம் கூட தராது. கிடைக்கும் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்து இந்த மணின்னு ஒரு பையன் கிட்ட வேலைக்கு சேர்ந்தான். சேர்ந்தப்ப ஒரு 650 ரூபா கொடுத்தேன். இப்ப அவன் 800 ரூபாய் வாங்குறான். ஒரு 6 மாசம் ஆகுது. அவனோட உழைப்பு சிறந்ததா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா எங்க பகுதியில தறி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் தறி என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்பறிவு இல்லாத ஒரு 10th போய் முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு தறி கொட்டாயில விட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், தறி வச்சுட்டு அப்படியே கைத்தறி அல்லது லூம்ஸ்ல வேலை செஞ்சுட்டே இருப்பான். யாரோ ஒருத்தர்கிட்ட நூல் வாங்கி நெசவு போட்டுட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அவனே ஒரு தறி போடுவான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு கல்யாணம் ஆனா இன்னொரு தறி போட்டு மனைவியும் கணவனும் பார்த்து வேற லெவல்ல டெவலப் ஆயிருக்காங்க கைலாஸ். ஆனா இந்த படிச்ச முட்டா பசங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, எடுத்த உடனே எவனும் ஒரு 30,000 தர மாட்டானா அப்படிங்கிற பேராசை. அதுவும் கரெக்டா 8 hour தான் வேலை செய்வாங்க. காலையில 8 மணிக்கு போகணும், 1 hour லஞ்ச் இருக்கணும், 5 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடும். இந்த சிலபஸ் எல்லாம் இப்படி வாழ நினைக்கிறவங்க மட்டும்தான் வேலை கிடைக்கல. மீதி எல்லாரும் நல்ல நல்லாதான் இருக்கும். பசங்க நிறைய பேரு எங்க பகுதியில ஓனரா இருக்காங்க. எங்கிட்ட வேலை சேர்ந்த பையன் என்னை விட பெரிய ஒர்க் ஷாப் வச்சு நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கான். எங்க படித்த இளைஞர்கள் அறகுறையா படிச்சு போட்டு அல்லது நல்லா படிச்சுட்டு என்னுடைய கல்வி தகுதிக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு எதிர்பார்க்கல. யாருமே இவன் கம்பெனி நடத்தினா கூட தரமாட்டாங்க கைலாஸ். அதுதான் பிரச்சனை. இளைஞருடைய பேராசை சொன்ன மாதிரி பேராசை. ஆசைப்படலாம். கொஞ்ச நாள் அப்படியே பணியாற்றி காலப்போக்குல மெதுவா சம்பாதிச்ச நம்ம அப்பா எல்லாம் வேலையில சேர்ந்தப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு சேர்ந்திருப்பாங்க. எங்க அப்பா ஈவில வேலை செஞ்சப்ப 150 ரூபாய் மாசம் சம்பளம், பென்ஷன் 40,000 ரூபாய் வாங்கினாரு. அவர் உழைப்புக்கான பலன் பிற்பாடு கிடைச்சது. நான் ஆரம்பத்துல மிஷின் ஐடி முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தப்ப ஒரு 150 ரூபாய் சம்பளம். அப்புறம் மேற்கொண்டு படிச்சேன், ஒரு பொறியாளரான இந்திய அளவுல மிக சிறந்த பொறியாளரா கல்வியில் தேர்ச்சி பெற்றேன். ஒரு பெரிய நிறுவனத்துல 86ல ஒரு 16,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். இப்ப ஒரு ஓனரா இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 4.5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். என் கூட ஐடி படிச்சா 2 பேரு என்கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்காங்க. யாருடைய குற்றம்? அவங்க என்கிட்ட சொல்றாங்க, உன்ன மாதிரி நாங்களே அந்த போய் கிடைச்ச வேலையில சேர்ந்ததா. அப்ப இங்க என்ன காரணம்? பேராசை. எடுத்த உடனே பைக் வாங்கணும். என்கிட்ட ஒரு பையன் வேலை செஞ்சான், பாலமுருகன்ட்டு. ஃபர்ஸ்ட் 450 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன். அடுத்த மாசம் 600 ரூபாய் பண்ணேன். உணர்ந்து இருந்து வேலைக்கு வரல. ஏன்டா பாலா வரலன்னா, நீங்க கொடுக்குற சம்பளம் இஎம்ஐல மாசம் ஒரு 4,000 ரூபாய் கட்டி பைக் எடுக்க கூட பத்த மாட்டேங்குது. சரிப்பா நின்னுக்கண்ட முடிஞ்சு போச்சா? அப்ப இளைஞர்கள் இன்று வேலை வெட்டி இல்லாம தெரியுதுக்கு மெயின் காரணம், அவங்க எடுத்த உடனே மினிமம் ஒரு 4 டிஜிட்டல் சேலரி எதிர்பார்க்கணும். அது கூட ஒரு 25,000 கிடைச்சா வரும். அப்படி அந்த அளவுக்கு எந்த தொழிலும் சிறப்பா நடக்கல. இந்தியா இல்ல. நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சேன்னா மாசம் எனக்கு 50,000 மிச்சம்னா உலக அதிசயம். அந்த அளவு மின்சார கட்டணம், அப்புறமேட்டும் பராமரிப்பு செலவுகள், அந்த பில்டிங் வரியா எவ்வளவு இருக்கு இல்லையா? இதுதான் கைலாஸ் காரணம், வேற ஒண்ணுமே இல்ல. வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலயும். சரிங்க, இப்போ நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா இல்லைங்கய்யா. நான் எப்படி கேட்க வந்தேன்னா, சரி இப்போ அடுத்தது குடும்பத்தில் சொல்கிறோம்லங்கய்யா. இப்போ குடும்பத்தில் சிலர் திருமணம் பண்ணி இப்போ ரெண்டு பேர் பிரிகிறவங்க இப்போ தற்காலத்தில் அதிகமாக இருக்காங்க. கணவன் மனைவி அதிகமாக முன்னாடி மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்கிறது இல்லைங்கய்யா. 10 கல்யாணத்தில் 2 பேர் 3 பேர் பக்கம் ஈஸியாக சுலபமாக அந்த மனமுறிவு ஏற்பட்டுருது. அப்போ அதற்கெல்லாம் காரணம் என்னங்கய்யா? இந்த மனமுறிவு அவங்க சினிமா வர வருமானத்துக்கு மீறி வாழ நினைக்கிறாங்க. 2 பேர் சம்பாதிக்கனா 2 பேரும் இஎம்ஐ போட்டுக்க, ஒரு சம்பளத்துல காருக்கு இஎம்ஐ கட்டலாம், ஒரு சம்பளத்துல வீடு கட்டலாம்னு நினைக்கிறாங்க. குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தை இவங்க வீட்டு தேவைகள் வரும் பொழுது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. சரி நம்ம எதுக்கு ஏன் நம்ம சம்பாரிச்சு இவங்களுக்கு அழுவணும்ட்டு
அதனால நான் வந்து நிறைய இந்த விவாகரத்து பெறும் தம்பதியருக்கு கோயம்புத்தூர் கோர்ட்ல இருந்து நிறைய பேர் எங்கிட்ட அனுப்பிச்சு விடுறாங்க. நான் அவங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கேன். அது சொக்க தனிப்பட்ட முறையா நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. அதுல இது ஒண்ணு. வர்றவங்களுக்கு எல்லாரும் காரணம் என்னன்னா, எங்க மாமியா என் கூட இருக்கேங்கிறா, எங்க மாமனார் சம்பாதிக்கலாம், அவங்க வீட்டுக்காரங்களுக்கு எனக்கு தெரியாத செலவு பண்றா. இவரால ஒரு வீடு கூட ஒரு 30 லட்சம் ரூபாய் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. என்னங்கயா 30 சம்பளத்துல கட்டிட்டு போனா ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க மாட்டேங்கிறாரு. பேராசை தானே. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடும். நம் வருமானத்துக்கு தக்க வாழ பழகாம பயிற்றுவிக்க ஆள் இல்லாம, அதனாலதான் இந்த மனமுறிவுகளுக்கு அடிப்படை நான் சந்திச்ச எப்படி பார்த்தாலும் மாசம் ஒரு 4 கேஸ் அட்டன் பண்ண கைலாஸ். அதுல 3 பேர் நல்லபடியா திரும்பி நல்லபடியா வாழ்க்கை வாழ்றாங்க. அது எனக்கு பெரிய இறைவன் கொடுத்த வரம். ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், என்ன கேட்டுக்குவேன். கேட்டுட்டு அதை செய்ய சொல்லுவேன், இங்க பாரு, என்ன பாரு, நான் இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்த இந்த பால போன கடவுள் எனக்கு அந்த என் மனைவியை கூட்டிட்டு போச்சு. உன் மனைவி நல்ல மனைவிதான். இங்க பாருமா, உனக்கு இதெல்லாம் மைனஸ், இந்த பையனுக்கு இதெல்லாம் மைனஸ், இதை பேலன்ஸ் பண்ணி வாழ பழகிங்கன்ட்டா பெரும்பாலும் 4ல் 3 தேறிடுது கைலாசு. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்பா அம்மாவே வந்து தங்கச்சிக்கு அன்னங்காரம் செஞ்சா அதை ஒரு இதாக்கி, இது இந்த ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அந்த பிள்ளை நோகாம சமைக்காம வாழணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் இந்த மனமுறிவுக்கு பெரும்பாலும் காரணம். 2வது வந்து இன்றைய திருமண பாத்தீங்களா, நிறைய பேர் திருமணத்துக்கு பெண் கிடைக்காம இருக்காங்க. நிறைய பிள்ளைங்க வந்து மறுமணம், ஒரு பெண் இது 2வது திருமணம் அப்படின்லாம் கல்யாண பத்திரிகையிலேயே அந்த புரோக்கருங்களே முதல் மனம் 2ஆம் மனம் போடுறது கேவலமா இந்த சமுதாயத்தை பெற்றவர்கள் கொண்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் வெளியே வந்து ஒரு 35 வயசு 40 வயசுல வாழ்க்கைக்கு துணை தேடும் பொழுதுதான் பிரச்சனையே உருவாகுது. திருமணம் வந்து ஒரு 21 வயசுல 23க்குள்ள செஞ்சிடணும். என் நண்பர் ஒருத்தர் பிள்ளை ஃபாரின் போய் வேலை செஞ்சாதான் கல்யாணம் பண்ணுவேன், அப்பதான் ஃபாரின் மாப்பிள்ளை கிடைக்கும்னு அந்த பிள்ளைக்கு 32 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு. அங்க என்ன பேசிக்கு அரணை ஒழுக்கம் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறை இல்ல. 2வது பார்த்தா பிள்ளைங்களை வந்து பிள்ளைகளா எந்த பெற்றோரும் வளர்த்துறது இல்ல. 3வது எல்லாருக்கும் பேராசை. அதனாலதான் இந்த சமுதாயம் மீனா அழிஞ்சிட்டு. அவ்வளவுதான் கைலாஸ். ஐயா, அப்ப இது வந்து விதி, இது வந்து கலியுகத்தின் காரணமாங்கய்யா, இல்ல வந்து அவனவன் விதியின் காரணமா? கலியுகத்திலும் அதே சூரியன், அதே சந்திரன், மழை குளுமையாதான் பெய்யுது, மரங்கள் பசுமையாதான் இருக்கு, மல்லிப்பூ வாசம் தான் தருது, ரோஜா ரோஜாவா தான் இருக்கு. மனித மனங்களில் வந்து தேவையற்ற பேராசைகளும், பிறர் போல் நாம் வாழ வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர் போல நாம் வாழணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எப்படியோ பூச்சி. நல்ல கல்வி முறையில் அறவழி கல்வி கிடையாது. பெற்றவங்க வந்து நீ பாரு, பக்கத்து வீட்டாங்க ஃபாரின்ல இருக்காரு, நீ படிச்சுட்டு போங்கிறாங்க. அதே போல பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு காலையில எழுந்துச்சா அந்த பிள்ளைங்க டியூஷன்ல கண் முழிக்குது, டியூஷன்ல தான் தூங்கும், வேற தூங்கிடுது. அப்பா அம்மாவுடைய அனுசரணை கிடையாது. நான் எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா கொடுத்த அன்பை இந்த தலைமுறை அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. 1 2 அத்திப்பூத்தாப்புல இருக்கு. அதனால இங்க எல்லாமே நற்கல்வி இல்லாம நெறிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க ஆள் இல்லதான் காரணம் கைலாஸ். ஆக வாழ்க்கை வந்து தெளிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கையை பெரியவங்களை கற்றுக் கொடுக்க எல்லாத்தையும் வாழ்க்கை. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. அதனால யோசிக்கணும். நீங்க வந்து பேசி பாருங்க. அந்த டைவர்ஸ் வாங்கினவங்க கிட்ட எல்லாருமே ஒரே கருத்து தான் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க மன ரீதியா செட் ஆகலைங்க, ரொம்ப ஆசைப்படுது, ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது, இருந்தாலும் வேலைக்கே போவோமா. ஆனா உண்மையா குடிச்சிட்டு ஒரு கூலிக்காரன் வீட்டுல குளிச்சுட்டு அவன் குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து மிதின்னு மிதிக்கிறான் எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தன். அந்த பிள்ளை அவ்வளவு நல்லா வாழுது. சோத்துக்கு இல்லாத ஒருத்தர் எங்க பற்றவோன என் ஃப்ரெண்டு கட்டிட்டு வந்தாரு. 35,000 சேலை இதெல்லாம் பிச்சைக்காரி கட்டுவாளான்னு தூக்கி எறிது. எங்க போய் சொல்றது? இது எல்லாத்துக்கும் காரணம் மனநல மாற்றம். எண்ணங்கள் சிறுமைப்பட்டால் வாழ்க்கை சிறுமைவிடும். அவ்வளவுதான். ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்க. வாழ்க்கையின்